நமது தாய் வீட்டிற்கு வந்திருக்கும் வரப்போகும் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் மந்த்து அம்மா போட்டிருந்தேன் இல்லையா, வெயில் கொடுமைன்னு சொல்லிட்டு. ஆனால் எந்த நேரத்தில் நான் போட்டேனோ தெரியல. வெயில் கொஞ்சம் குறைஞ்சி மழை வந்துட்டுருக்கு. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப வெயில் அதிகமாக இருந்து ரொம்ப தாக்கத்தில் இருந்ததில் கொஞ்சம் இப்போது சரியாக வந்திருக்கு. சந்தோஷம். ஆனால் எது நடந்தாலும் இப்போ நமக்கு அந்தந்த சூழ்நிலைக்கு அது நடந்தால் தான் சந்தோஷம். அதை பார்க்குறச்ச இந்த மழையும் வித்தியாசமாக இருக்குது. இருந்தாலும் அடித்த வெயிலுக்கு இது ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சந்தோஷப்படுவோம். அப்புறம் இன்றைக்கி என்ன பேச போகிறோம்? இந்த மாதம் ஜூன் மந்தோட இது ஜூனுனாலே என்ன விஷயம் உங்களுக்கு தெரியும். பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் ஓப்பன் ஆகிருக்கிற மந்த்து. ஸோ இந்த ஒரு 2 மாதம் வீட்டில் ரொட்டீனாக எல்லாேருக்கும் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிக்கிறது, எல்லாம் ப்ராசஸ் பண்ணுறது, கொஞ்சம் அப்படி லேட்டாக தூங்குறது, அந்த மாதிரிலாம் நம்ம பழக்கப்படுத்தியிருப்போம். நம்மளும் அப்படி தான் இருந்திருப்போம். இப்போ பசங்க ஸ்கூலுக்கு போகும்போது பேரண்ட்ஸ்க்கு தான் ஃபஸ்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில். அது கொஞ்ச நாள் போச்சுன்னா திருப்பி நீங்கள் அதுக்கே பழகிடுவீங்க. அது வேறு விஷயம். அதே சமயம் குழந்தைங்களுக்கெல்லாம் நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டை வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க. மோஸ்ட்லி வெளியில் வாங்கி கொடுக்காதீங்க. வீட்டில் இருக்க சாப்பாடை கொடுக்க பாருங்கள். அதே சமயம் குழந்தைங்கள படிப்பு விஷயத்தில் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அதை சொல்கிறதுக்கு தான் நான் இன்றைக்கி வந்தேன். ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்ம அன்றைக்கி படித்த மாதிரி 5 சப்ஜெக்ட் அப்படியெல்லாம் இல்லை. இப்போ சிபிஎஸ்சின்றாங்க, மெட்ரிக்குன்றாங்க, ஐசிஎஸ்சி சிலபஸ்ன்றாங்க, என்னென்னோ சிலபஸ் சொல்கிறாங்க. ஓகே, அதெல்லாம் பசங்க படிக்கிற கேப்பபிலிட்டி இருக்குது. ஆனாலும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது இல்லையா? இப்போ நிறைய பேர் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அவங்க சொல்கிறத தான் படிக்கணுங்கிற மாதிரி. அந்த குழந்தைய உட்கார வச்சு கேளுங்க. அவங்க என்ன படிக்கிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க, அவங்களுக்கு என்ன கேப்பபிலிட்டி இருக்குது, அவங்கள ஃப்ரீயாக படிக்க விடுங்க, விளையாட விடுங்க, யோசிக்க விடுங்க. நிறைய படிப்புன்ற பேரில் அவங்கள தம் பண்ணாதீங்க. ஏன்னா லாஸ்ட் மந்த் எல்லாருக்கும் இந்த 10th +2 ரிசல்ட் வந்திருக்கும். ஸோ அந்த 10th +2 ரிசல்ட்டுக்கு அப்புறம் பிள்ளைங்களுடைய டிசிஷன் யாருமே கேட்குறதில்ல. பேரண்ட்ஸாக ஒரு டிசிஷன் எடுத்துக்கிறீங்க. மற்ற வீட்டு குழந்தைங்க இந்த டாபிக் எடுத்திருக்காங்க, என் குழந்தையும் இதை தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கம்பேர் பண்ணி எடுக்க வைக்கிறீங்க. நல்லா தெளிவாக பாருங்கள். மார்க்குன்றது ஒரு நம்பர் தான். என் பையன் 500க்கு 480 எடுத்துட்டான், என் பையன் 500க்கு 290 தான் எடுத்தான். அப்படியெல்லாம் நம்ம சொல்லும்போது நம்பர்ஸ் அதெல்லாம். அந்த நம்பர் ஒருத்தர் லைஃப்பை தீர்மானம் பண்ணாது. நிறைய மார்க் எடுத்த பையனும் ஓஹோன்னு இருக்க போகிறதில்ல. கம்மியாக மார்க் எடுத்த பிள்ளையும் ஒன்றும் கம்மியாக போக போகிறதில்ல. நல்ல லெவலுக்கு தான் வரப்போகும். நம்பருன்றது ஒரு டோட்டலுங்கிறது ஒரு நம்பர். பட் நம்ம குழந்தைக்கு என்ன ஒரு இது இருக்குன்றத பாருங்கள். அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட், அவங்க என்ன செய்ய போகிறாங்க, அவங்க என்ன ஃபர்தராக குரூப் எடுக்க போகிறாங்க, அவங்க என்ன காலேஜில் சேர போகிறாங்க. ஸோ அவங்கள கொஞ்சம் டிசிஷன் மேக்காக விடுங்க. ஏன்னா இப்போ இருக்க பசங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அவங்க ஏற்கனவே இதுக்கான டிசிஷன் எடுக்கிறாங்க. இப்போது அட்லீஸ்ட் 10th பசங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க 10th படிக்கும்போதே 9th படிக்கும்போதே குரூப் ஸ்டடியில் குரூப் பசங்களோடு சேர்ந்து நம்ம இதை எடுத்தால் நல்லா வரும்ன்ற கான்சன்ட்ரேஷனோடு தான் இருக்காங்க. தெளிவான பிள்ளைங்களாக இருக்காங்க. +2 படிக்கிற பசங்க நம்ம அதை முடித்ததும் இந்த குரூப் எடுக்கணும், இந்த மாதிரி போகணும்னு அவங்களே ஒரு நல்ல தீர்மானத்துக்கு வராங்க. அப்படி இல்லை, என் பையனோ என் பொண்ணோ எடுத்த தீர்மானம் சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் சொல்லி பாருங்கள். அதனுடைய ப்ளஸ்ஸையும் சொல்லுங்கள், அதனுடைய மைனஸையும் சொல்லுங்கள். அதையும் மிஞ்சி அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா சந்தோஷம். எடுக்கலைன்னா கவலைப்படாதீங்க. நான் எல்லா பேரண்ட்ஸ்க்கும் அதை தான் சொல்ல வரேன். எல்லாருமே எல்லா பிள்ளைங்கள மாதிரி இருக்க மாட்டாங்க. இங்கே 5 பேரெல்லாம் ஒரே மாதிரி இருக்காது. அதே மாதிரி தான் நம்ம குழந்தை இப்படி இல்லைன்னா வேறு விஷயத்தில் கண்டிப்பாக டேலண்ட்டாக வருவாங்க. அவங்கள ட்ரஸ்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கு மேலே நம்பிக்கை வைங்க. கண்டிப்பாக நம்பிக்கை வச்சு எந்த குழந்தைய நம்ம வளர்க்குறோமோ அந்த குழந்தை நிஜமாகவே நம்ம நம்பிக்கைக்கு உகந்ததாக வளருவாங்கன்றதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதனால் பிள்ளைங்களுடைய படிப்பில் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அதே டைம் பிள்ளைங்களை கைட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் படிப்பு மட்டும் வாழ்க்கை கிடையாது. அதை சுற்றி என்ன நடக்குதுன்றதையும் சொல்லி கொடுங்க. வாழ்க்கையில் என்னென்ன இருக்குது, யார் யார் எப்படி என்ன. ஏன்னா படிப்பு மட்டும் படித்தவங்களால கூட சொசைட்டி ஃபேஸ் பண்ண முடியல. ஸோ அதையும் தவிர்த்து நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுங்க பிள்ளைங்களுக்கு. ஃப்ரீயாக விடுங்க. பிள்ளைங்கள போட்டு தம் பண்ணாதீங்க. பசங்க படிப்பாங்க,
படிக்கக்கூடிய என்ன படிக்கிறாங்களோ அவங்க இஷ்டத்துக்கு விடுங்க, அவங்கள கேளுங்க, அவங்கள பார்த்துக்கோங்க. நல்லபடியாக பிள்ளைங்களுடைய வருங்கால அப்துல் கலாம் சொன்ன மாதிரி இந்த இது மாணவர்கள் கையில் தான் இருக்குது, அடுத்த ஜென்ரேஷன்றது. ஸோ அந்த மாணவர்களை நம்ம எவ்வளோ தூரம் கொண்டு போக முடியுமோ அது ஒவ்வொரு பேரண்ட்ஸோட ஒவ்வொரு பெற்றோர்களுடைய கடமை. அதனால் பிள்ளைங்களை நல்லபடியாக பார்த்துக்கோங்க, நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுங்க, நல்ல சூழ்நிலையை உருவாக்கி கொடுங்க. குழந்தைங்க என்ன படிக்கணும் எப்படி ஆகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த ஃப்ரீடத்தை கொடுங்க. இந்த வருஷம் பிறக்கக்கூடிய ஸ்கூலுக்கு போகக்கூடிய எல்லா பிள்ளைங்களுக்கும் வாழ்த்துக்கள் கூறி அடுத்த பதிவில் நான் பார்க்குறேன். வாழ்க வளமுடன்.